सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஓம் ஓம் என வருவோர்க்கு நாம் என துணையாவான். ஓம் என வருவோர்க்கு நாம் என துணையாவான். வாவா வாயன அழைக்காமல், வாவாயன அழைக்காமல், வாவென அழைக்காமல் வருகின்ற மகனாவா. தொட்டிலே வளர்ந்த பிள்ளை, பிள்ளை தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதான். தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதான், சொன்னது தமிழேதான். தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதான், சொன்னது தமிழேதான். சொன்னதை அறிந்தவர்க்கு, சொன்னதை அறிந்தவர்க்கு சுவாமிநாதன் சொன்னதை அறிந்தவர்க்கு, முருகப்பன் சொன்னதை அறிந்தவர்க்கு, சொன்னதை அறிந்தவர்க்கு நன்மைகள் உருவாகும். நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமிமலை, நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமிமலை, நான் அறிவேன் சுவாமிமலை, நான் அறிவேன் சுவாமிமலை. கந்தன் ஒரு மந்திரத்தை, இந்த கந்தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமல், கந்தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமல். சுவாமிமலை 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 சுவாமிமலை. இல்லாததோன்றில்லை எல்லாமும் நீ என்று சொல்லாமல் சொல்லி வைத்தானக. இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ என்று சொல்லாமல் சொல்லி வைத்தாய். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி புவியாகி வாழ வைத்தாய்.
சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தார். கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே ஆ ஆ ஆ வடிவான சதுர்வேதனே கருணை பொழி மதுரையில் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே ஆ கண் கொண்ட சிவநாதனே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே
பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, புது நாதமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ராகமா சுகராகமா கானமா தேவகானமா, ராகமா சுகராகமா கானமா தேவகானமா, என் கலைக்குந்த திருநாடு சமமாகுமா, என் கலைக்குந்த திருநாடு சமமாகுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. குழலென்றும் பததபம பமக கமமகரி ரிகரி காரி சனிதா பமக, யாழென்றும் பமப ததப பமப ததப பமப ததப பமப ததப பமபத மப மதபத மப கம கப மப கம ரிகரி மகம ரிக சரி நிததா சரி நிததா சரி நிததா. சரிநிததா சரிநிததா சரிநிததா. குழலென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். குழலென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். அழியாத கலையென்று என்னை பாடுவார். அழியாத கலையென்று என்னை பாடுவார். என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார்.
என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார். இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி தோடி இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ. எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ. கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனம் கலையாத மோகன சுவை நானன்றோ. கானடா என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் நானடா. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவன்பே போதும் மாய உலகினிலே, போதும் தூய தேவன்பே. மனித அன்பு மாறி மறையும் மாறிடாத தேவன்பே, இணையில்லாத நல்ல பங்கே, இதற்கு நிகரெதுவும் இல்லையே இம்மை மறுமையிலே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். பஞ்சமோ பசி பட்டயமோ மிஞ்சும் துன்பம் தொல்லை வந்தும், கிறிஸ்துவின் அன்பை விட்டொன்றும் பறித்து பிரித்திடாதே, என்னையும் பரமன் கைவிடாரே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். எனது ஆவியாத்மா தேகம் இயேசு சொந்தமாக கொண்டா, மரணமோ என் ஜீவனோ நான் மகிமை மேல் மகிமை அடைந்தே மகிவன் முகம் காண்பேன். இயேசுவோடு
தூய தேவனே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவனே. போதும் மாய உலகினிலே போதும் தூய தேவனே. மனித அன்பு மாறி மறையும் மாறிடாத தேவனே. இணையில்லாத நல்ல பங்கே இதற்கு நிகரெதுவும் இல்லையே இம்மை மறுமையிலே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். பஞ்சமோ பசி பட்டயமோ மிஞ்சும் துன்பம் தொல்லை வந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டொன்றும் பறித்து பிரித்திடாதே. என்னையும் பரமன் கைவிடாரே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். எனது ஆவியாத்மா தேகம் இயேசு சொந்தமாகக் கொண்டார். மரணமோ என் ஜீவனோ நான் மகிமை மேல் மகிமை அடைந்தே மகிவன் முகம் காண்பேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவனே. போதும் தூய தேவனே. ஆதிபராசக்தி 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 உலகமெங்கணும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் உலகமெங்கணும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் அளவிலாததும் அழிவிலாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. உண்மையாம் பிரம்மம் தன்னிலே புணரும் பெண்மையாகும் பெருமாய்கையாய் கண்ணில் காணும் பல தோற்றமாகிடும் வண்ணமாக்கும் சக்தி. முகில் வண்ணனாகி மழை அன்னதே வளர் மண்ணை காக்கும் சக்தி. முக்கண்ணனாகியே அழிக்கும் சக்தி ஆதிபராசக்தி. எதிர்த்த பக்கனை ஒழித்து முப்புறமெறி
பொருளும் உலகியல் அறிவு தரும் சக்தி தச்சம் தஜம் தரிதத்தனாங்கு தளங்கெனும் படி ஜதி முழங்கிட நடமிடும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். அப்பா, இயேசு சுவாமி இப்போ எங்கே இருக்கிறார்ப்பா? மகளே, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தனர். ஆனால் அவர் தாம் சொல்லி இருந்தபடியே 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் கண்கள் அவரை காண முடியாமற் போனாலும் காற்றின் சக்தியை நாம் உணர முடிகிறது அல்லவா? அது வீசுவதையும் அறிய முடிகிறது அல்லவா? அதை போல அவரும் ஒரு ஆவியின் ரூபமாக நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை தூய ஆவி என்று அழைக்கிறோம். எனவே தூய ஆவியே என்னை முழுவதுமாய் நிரப்பும் என்று நாம் விரும்பி பிரார்த்தனை செய்தால் அவ்வாறே நம் உள்ளம் முழுவதையும் அவருடைய பிரசன்னம் நிரப்புகிறது. எப்பொழுதும் அவர் நம் கூட இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. பாவம் செய்யாமல் வாழ ஒரு ஆன்மீக பலனும் வருகிறது. உனக்கு இந்த தூய ஆவி வேண்டுமா மகளே? கட்டாயம் வேண்டும் அப்பா. நல்லது. நாம் இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை பாடல் ஒன்றை பாடி அதற்காக ஜெபம் செய்வோம். அக்கினி அபிஷேகம் மீண்டிடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் மீண்டிடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஏந்திடும். தேவா தேவா இக்கணமே ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷருக்கு அளித்தீரே, அன்பின் அபிஷேகம் மீண்டிடும். தேவா தேவா இக்கணமே ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் மீண்டிடும். சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் வல்லமையால் நிறைத்திடும். தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீரே, இரட்டிப்பின் வரங்களால் நிறைத்திடும். தேவா தேவா
இக்கணமே ஏந்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். வானில் இயேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே எந்தன் சாயல் மாறிடவே மைந்தன் ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஏந்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நண்பரே, உம் பாவக் கரைகள் நீங்க வேண்டுமா? இறைவனின் தூய ஆவியால் நிரம்ப விரும்புகிறீரா? நாம் இப்பொழுது ஒரு மனதுடன் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் நம்மையும் இப்பொழுதே தம் பிரசன்னத்தால் நிரப்புவார். அன்புள்ள இயேசு சுவாமி, தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரையும் நீர் சிலுவையில் சிந்தின மாசற்ற இரத்தத்தினால் இப்பொழுது கழுவி அருளும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற உம் வாக்கை நினைத்தருளும். இப்பொழுதும் அதிக வாஞ்சையோடு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆவியானவரை வல்லமையோடு இறங்கச் செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொன்னீரே, அவ்வாறே இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பரிசுத்த ஆவியின் வரங்களினால் இன்பமான கனிகளினால் நிரப்பி இனிய குணமுடையவராய் மாற்றுவீராக. அவர்கள் ஒவ்வொருவர் மூலமும் இயேசு என்ற உம் பெயரில் பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றும் இவ்வுலகில் நடைபெற அவர்களை உம் வல்லமையால் நிறைத்து உம் சேவையில் உபயோகித்தருளும். மட்டுமல்ல, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த அன்பான மக்களுக்கு விரோதமாக பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற சகல எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து அவர்களை என்றும் காப்பாற்றுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உம்முடைய பரிசுத்த ஆவி இப்பொழுதே நிறைந்து வழியும்படிக்கு செய்வதற்காக உமக்கு நன்றி நன்றி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் நிலைத்திருப்பதாக.
மகிப்பார் தேசம் வீரசேனங்கிற ராஜா, அவருக்கு நலனூர் பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அந்த பிள்ளைக்கு ஒரு தனி பெருமை. எல்லா ஒரு மனுஷனுடைய லட்சணத்திலே பரிபூர்ணம் எதுவோ அதை அடைஞ்சவன். பிறவியிலே தனிப்பிறவி லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம், பேச்சு, படிப்பு, திறமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுல ஒன்னும் குறவு கிடையாது. அப்படி ஒரு மனுஷன் ஐயா. வேத வேதங்க தத்துவஞா, தர்மசாஸ்திரம் என்ன, வேதங்கள் என்ன, வேத அங்கங்கள் என்ன, ராஜநீதி என்ன, படிப்புங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாம் படிச்சவன் யார் இருக்கான்? சதுர்வேத விதம்பரா, சகல கலைகளும் தெரியும். அஸ்வகோவித சதுரங்க துரங்கஜ்ஞ ராஜா அஸ்வகோவித. அந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி இப்படி திரும்பினாரா வித்தைகள் அப்படியே நிற்குமா. உடம்பெல்லாம் வித்யாமயம், அழகன், பராக்கிரமசாலி, எல்லாமே கொண்டவனாய் இருந்தாலும் உள்ளத்துல வெண்ண மாதிரி இருக்கிறவன். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? ஏகதா மதே ஞானஹ தேவலோகாத் கம்சஹ கதாசித் அம்சபக்ஷி. எங்கேயோ ஒரு பட்சி, அம்சபக்ஷி ஒன்றும் தேவலோகத்திலிருந்து வந்தது. அது வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிற போது இந்த ராஜா தோட்டத்தில பார்த்த உடனே அதனுடைய அழக பார்த்த உடனே அதை பிடிக்கணும் தோணித்து. அம்சபட்சியை பிடிக்க முடியுமா? இவன் தான் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமான ஒரு க்ஷணத்துல பிடிச்சுட்டாரு. தேவலோக பட்சியா இருந்தாலும் இவங்கிட்ட ஆப்துகாமல் ஓட முடியல. ஆப்தும் அந்த பட்சியை பிடிச்சுட்டு வந்துட்டான். தேவலோகத்து பட்சின்னு அவருக்கு தெரியும். அது தனக்கு கையில கடிச்சு விட்டுங்கிறது தெரியும். அதனுடைய அழகை பார்த்து அனுபவிக்கிறான். அது ஹிம்சை பண்ணல. அது அழகை பார்த்து கொண்டாடிட்டு இருந்தாலும் நாம் ஒரு பட்சியினுடைய அழகை பார்த்தாலும் அதுக்கு ஹிம்சை இல்லையா? அது மாதிரி அம்சபட்சியை இவர் பிடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அது துடிக்கிறது. என்னடா பூலோகத்துக்கு வந்தோம், ஒரு மனுஷன் கைப்பட்டு கொடுத்து இனிமேல் நான் பிழைக்கவாவது, நம்ம திரும்பி ஊருக்கு போகவாவது, இப்படி நினைச்சுக்கிட்டு படபடக்கிறது அதனுடைய நெஞ்சம். இவன் பிடிச்சு அதை கொஞ்சற போது அதனுடைய நெஞ்சு படபடக்கிறது. ஐயோ, உன்னை ஹிம்சப்படுத்துறேனே, உன் மனசு கஷ்டப்படுறது. ஐயா, இப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாம். உன்னை அழக பார்க்கணுமானால் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை கஷ்டப்படுத்தி நான் பார்க்கணுமா? ஓ, அது போய் உட்கார்ந்தது. ஒரு மனுஷன் கையில ஆப்பிட்டு
நம்ம ஒண்ணுமே சொல்லாதையே நமக்கு விடுதலை பண்ணினான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். இப்படி ஒரு உத்தமனுடைய குணத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி போகவாது. இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு நல்ல உபகாரம் பண்ணி நம்மளுக்கு திரும்பி உபகாரம் பண்ணாத போனா தேவலோகத்துக்கு போக முடியாது. அந்த தேவலோகத்துக்கு போக வேண்டிய அம்சபட்சினது நல மகாராஜனை பார்த்து சொல்றது, மகாராஜா என்ன நீ காப்பாத்தினேன், எனக்கு விடுதலை கொடுத்தேன், ஆனால் உனக்கு நான் உபகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்பொழுது என்ன செய்யக்கூடிய உபகாரம், உன்னுடைய அழகையும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய பெருமையும் பார்த்துத்தான் உன் வீட்டு தோட்டத்துல வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். உன்னையும் பார்த்தேன். உன்னை பார்த்த பிறகு உனக்கு ஏற்றவளான ஒரு பெண் மடந்தையை உனக்கு விவாகம் பண்ணி வைக்காமல் நான் போக முடியாது. உனக்கு விவாகம் ஆகல, உனக்கு ஏற்றவள் கிடைக்கணும். உனக்கு ஏற்றவள் இல்லையா, உன்னுடைய குணத்துக்கு உன்னுடைய பெருமைக்கும் எல்லாவித அம்சத்திலையும் உயர்ந்தவள் வேண்டாமா? இமகுல நந்தல்ல ஏமதூபவா இமகுல விதர்ப தேசத்திலே பீஷ்மகர்ங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பொண்ணு. ஒரு நாள் தமரர்னு ஒரு ரிஷி வந்தார். அந்த தமரர்ங்கிற ரிஷி வந்து மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலும் நமக்கு சத்தத்தை உண்டாரதான் பாக்கி. அந்த தமரர் அனுகிரகம் பண்ணினார். ஏ பீஷ்ம குலத்திலே பீம குலத்திலே இந்த வம்சத்துக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதான ஒரு குழந்தை பெண் குழந்தை தாண்டா பிறக்கும் உனக்கு. அந்த தமனருடைய கிருபையினாலே பிறந்ததனால் தமயந்தி அந்த ராஜாவுக்கு பெண் குழந்தையத்தான் சொன்னார். இந்த பீஷ்மக ராஜன் தான் ஜனக மகாராஜன் மாதிரி. ஜனகன் அந்த இடத்துல விதர்ப தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் பீஷ்மன் பீஷ்மன் பேரு, மிதிலையில் இருக்கிறவனுக்கு ஜனகன் பேரு. இந்த பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் தமயந்திங்கிற பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு காலத்திலே பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் யாரு? ருக்மிணி. ஏமதம்பவா சியாமா சர்வோதிதா சர்வாமயவ சுந்தராவும். அப்பேற்பட்ட பொண்ணு எல்லா விதத்திலையும் உனக்கு ஏற்றவள். அவளை நீ விவாகம் பண்ணி கொள்ளும்படியான சமயம் வரும். அவளையே நினைத்துக் கொண்டு அவள் உனக்கு கிடைப்பான்னு சொல்லி இந்த பட்சி போயிடுது. நேர தமயந்தியினுடைய அந்தப்புறத்துக்கு போச்சு, அவளுடைய தோட்டத்திலே போச்சு, அவளுக்கு எதிரே நின்றுது. அவளும் இந்த பறவையை பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னான். பறவை பிடிக்கிறதுக்கு அவள் ஓடினாள். அவளால் பிடிக்க முடியல. இந்த பட்சி அவள்கிட்ட ஆப்படாமல் வெகு தூரம் கொண்டு போய் சரியான ஒரு இடத்துல நிறுத்தி தமயந்தி பார்த்து சொன்னது, பெண்ணே என்ன பிடிக்க முடியாதம்மா உன்னால, நான் தேவலோகத்து பட்சி பேசுறேனே தெரியல. பெண்ணே இப்ப என்ன பிடிச்சதுனால என்ன, உன்னை கைபிடிக்க வேண்டியவன் ஒரு மகாராஜா. பெண்களுக்கு வாழ்க்கையிலே வர வேண்டியதான மாறுதல் புண்ணிய நாள் முகூர்த்தம், அது நல்ல பர்த்தாவனிடத்திலே சேர வேண்டியவளான உனக்கு என்ன பிடிப்பதனால என்ன வரப்போறது? பெண்ணே 1000 பேர் உலகத்துல இருக்கான். ஆனால் உன் போன்ற உத்தம குணத்தோடு கூடிய பிறந்தவர்களுக்கு இருக்கா. கந்தர்பாயுத சுந்தரம்
கனககிரி சமபிரபம். ஒரு பிள்ளையினுடைய பெருமையை எடுத்து பொண்ணுடைய காதல போடுறான். எல்லா விதத்திலையும் அழகுள்ளவனம்மா, எல்லா விதத்திலையும் சிறந்தவனம்மா. அழகுன்னா சொல்ல முடியாது, அழகு மாத்திரம் இல்லை, அவனுடைய தாராள குணம், மனசு நிறைஞ்சவனம்மா. கதர்பாயுத சுந்தரம் கனககிரி சமபிரபம். கதர்பாயுத அந்த நலனுடைய அழகும் அவருடைய குணமும் அவருடைய பெருமையும் இந்த தமயந்தியினுடைய காதில போட்டான். நலனுக்கு ஏற்கனவே தமயந்தியினுடைய பெருமையை சொன்னான். ரெண்டு பேரும் ஒருத்தர் நினைக்க முடியாது பண்ணினது ஹம்சம். அதான் விதி. விதின்னு பேச்சுங்கிறோம் இல்லையா? இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனு இவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு எழுதி இருக்குன்னு சொல்லுவாளே, இதுதான் விதி. இவ ரெண்டு பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிற போது அப்படியே தமயந்தியை நினைச்சு உருகினான். அதே மாதிரி நலனை நினைச்சு உருகிறான். இப்படி இருக்கிற பொழுது தமயந்திக்கு ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணிவிட்டான் பீஷ்மக மகாராஜா. ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு தமயந்தியினுடைய அழகு அவளுடைய பெருமையை கேட்டு எல்லா ராஜாக்களும் புறப்பட்டான். நலனுக்கு பத்திரிகை வந்தது. தமயந்திக்கு ஸ்வயமனன் உடனே அம்சபக்தி சொந்த பண்ணி இவள்தான். இவளை நாம அடைய முடியுமா? ஸ்வயம்பரம் என்றா அந்த பெண்ணை தீர்மானம் பண்ணணும். அவள் என் கழுத்துல மாலை போடுவளா? இப்படி நினைச்சுக்கிட்டே எல்லா ராஜாக்களும் வரா. இப்படி வரும்படியான சமயத்திலே தாம் பச்சதி சதசி சத்ரமகீசுராணம் எல்லா ராஜாக்களும் கூட்டம் கூட்டமாய் அந்த விதர்ப்ப தேசத்தை நோக்கி வருகிற போது நலச்சக்கரை வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே நாரதர் என்ன பண்ணினார்? கதையை மாத்திரம் பெறட்டுறார். அவர் மகரிஷி நாரதருடைய காரியமே லோகத்தை எது உண்மையோ அதை எடுத்துக் கொடுக்கிறவர். சில சமயத்திலே பெருமைகள் எல்லாம் ஒருத்தனுடைய பெருமைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கிற பெருமையெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போடணும். அது மாதிரி நாரத மகரிஷி ஒரு உண்மையை தூக்கி வெளியில கொண்டு வரணுமானால் என்ன பண்ணுவார்? அங்கங்கே இருக்கிற குப்பைகள், கூலங்கள், அழுக்குகள், துஷ்ட பசங்கள் அவனெல்லாம் பெரட்டி எடுப்பவர். ரொம்ப தெரியாமலே அவர் நேர என்ன பண்ணினார்? ஒவ்வொரு இடமா போறார். எத்தனை தேவர்கள் இருக்காளோ தேவலோகத்துல சுத்தினார். தேவேந்திரனை கிளம்பினார். முதல்ல அவன் தான் இந்த ஆசைப்படுறவன். அவருக்கு இந்த ஆசைக்கு முடிவே கிடையாது. என்ன இந்திரா, என்னடா நீ நல்ல பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, தமயத்தின் பூமியில இருக்காடா. எனக்கு என்ன, அவதான்டா அன்னைக்கு லட்சுமி அவதாரம் பண்ணினாலே திருப்பார்கடல்ல, அதுல இருந்து அமிர்த துளி வந்தது. அந்த இடத்துல இவளும் உண்டானவள். பூமியில வந்துட்டாவ. கடம்பு வருணன், குபேரன், அக்னி, வாயு, நிறுத்தி ஏத்தனை ஒருத்தர் பேர் எல்லாரும் மட்டும் கதவி அடிச்சுட்டார். யாருக்கு இது ஸ்திரியை பத்தி சொன்னா யாருக்கு வாண்டாம் தோணும்? அதான மனுஷனுடைய வீக்னஸ். நரதோதித வசுதாபரி உரமோகம் நராதிதம் நரதோதித வசுதாபரி உரமோகம் சக்கரபாதுஜ வாஜிவாயு சக்கரபாதுஜ வாஜிவாயு தனாதிபாதி நரதோதித மதுராபரி உரமோகம் நராதிதம்.
சக்தி மைந்தா சங்கரன் செல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின் வந்த அன்பு முருகா அருவர் அறுத்தாளந்த கார்த்திகேயா 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 தேவி அம்பா தேவி நீயே துணை அம்பா தேவி நீயே துணை மதுரை வாழ் நீனோஜனி தேவி நீயே துணை மதுரை வாழ் நீனோஜனி தேவி நீயே துணை தேவாதி தேவன் சுந்தரேசன் தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தோதவர் புவன சுந்தரி அம்பா தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தோதவர் புவன சுந்தரி அம்பா நீயே துணை மதுரை வாழ் நீனோஜனி தேவி நீயே துணை பாவே எனது மனநிலை அறிவாய் பழுதில்லா என் காதல் அறிவாய் பாவே எனது மனநிலை அறிவாய் பழுதில்லா என் காதல் உறுதியும் அறிவாய் பகட்டிலே பொற்குவியலிலே எங்கள் மனதின் நாட்டம் கனவில் இல்லை பகட்டிலே பொற்குவியலிலே எங்கள் மனதின் நாட்டம் கனவில் இல்லை தேவிக பிரேமையுடன் தேவிக பிரேமையுடன் நற்குணம் நிறைந்த தெய்வீக பிரேமையுடன் நற்குணம் நிறைந்த மணாளனுடன் வாழ்வெல்லாம் அன்பு மலர் இன்பமனம் கமலம் அருள்புரிவாய் அம்பா தேவி நீயே துணை மதுரை வாழ் நீனோஜனி தேவி நீயே துணை